அறக்கட்டளை தலைவர் திரு சுரேஷ் அவர்கள் வழங்குகிறார்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் 28வது ஆண்டு விழாவில் தமிழ் சிறக்கவும் இந்த மண்ணிற்கான மாண்பு எத்தன்மை வாய்ந்தது என்பதை காலந்தோறும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இந்த மன்றத்தினுடைய தலைவர் திரு வெங்கடேசன், அதனுடைய செயல் வீரராக பணியாற்றக்கூடிய திரு பிரகாசம், திரு சுரேஷ், மருத்துவர் வசந்தம் பெருமாள் அவர்களுடனும் தமிழ் எனும் அற்புதமான ஒரு ஆகிருதி உலக அரங்கிலே எந்த விதத்திலே தனது பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை கீழடி அகழ்வுகள் தெரிவிக்கின்றன என்று சொன்னால், கீழடியின் பெருமையை உலகறிய தர வேண்டும் என்கிற உந்துதலின் காரணமாக அதற்கான பணியை முன்னெடுத்து செல்லக்கூடிய உதயச்சந்திரன் IAS அவர்களோடும் இந்த சமூகம் உலகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து உலகத்தின் வரலாற்று பக்கங்களிலே மானுடம் பற்றிய பதிவை எவ்வாறு எடுத்து சென்றிருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்டு 1924ஆம் ஆண்டிலே அதற்கான விடை ஒன்று தரப்பட்டது என்று சொன்னால், தமிழருடைய நாகரிகம் இந்திய பரப்பிற்கான கணக்குகளை நாம் முன்னெடுத்து சென்றால் அது வைகை நதி கரையிலிருந்து துவங்கி உலகத்தின் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்கிற அற்புதமான படைப்பை தந்த திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்களோடும் மருத்துவர் மகுடபதி அவர்களோடும் இந்த பகுதியின் ஆன்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரோடும் ஏராளமாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. மனிதர்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலே செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு மண் சார்ந்த நாடு சார்ந்த வரையறையாக இதுவரை பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. உலக பரப்பிலே அதை பற்றிய பார்வை என்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்றால், தமிழர்கள் தங்களுடைய பார்வையை எந்த விதத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற கேள்வியை எழுப்பி உலகத்தின் நாகரிகங்களுக்கு இதுவரை இந்த உலகத்திலே தத்துவ விசாரங்களாக எடுத்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இவைதான் என்று கொண்டு சென்றால், அவற்றிற்கு உச்சம் தொட்டவர்களாக தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது என்பதை இந்த மண்ணை சார்ந்த இலக்கியங்கள் ஆகச் சிறந்த விதத்திலே பதிவு செய்திருக்கின்றன. தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணின் மாண்பு தமிழ் சார்ந்த இலக்கியங்களாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிதல் வேண்டும். தமிழகத்தை இலக்கியமாக எடுத்துக்கொண்டால் 50 பெருங்காப்பியங்களாகட்டும், 5 சிறுகாப்பியங்களாகட்டும், 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு படைப்புகளாகட்டும், அவை தந்திருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளெடுத்து சென்று அவற்றின் மேன்மையை அணுகி பார்த்தால் இந்த மண்ணை சார்ந்த மக்கள் எத்தன்மை வாய்ந்தவர்கள், இவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பின்புலம் ஆகிய அனைத்தையுமே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தின் பதிவுகளாக புறநானூற்றை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கலாம். மாணவர்கள் புறநானூற்றின் சாரங்களிலே திளைத்தால் அவர்களுக்கு வேண்டுவன வேண்டிய விதத்திலே கிட்டும் என்பதை மறுதளித்து சொல்வார் இல்லை. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணை சார்ந்த, இந்த மண்ணின் மகத்துவம் அறிந்த, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இந்த மண்
நமக்கு எதை தந்திருக்கிறது என்கிற கேள்வியை நாமே எழுப்பி அதற்கான ஒரு விடையை தேடினால் அறச்சிந்தனை மிக்க வாழ்க்கையை வாழ்தல் தான் இந்த மண்ணிற்கு ஆகச்சிறந்த விஷயமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மனிதர்களாக பிறந்த நாம் வாழ்க்கையை எந்த விதத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அணுகி பார்த்தால் இந்த மண்ணின் படைப்புகள் வாழ்க்கையை இந்த விதத்தில் தான் வாழ வேண்டும் என்பதை அற்புதமாக பதிவு செய்து தந்திருக்கின்றன. பிறத்தல் என்பது எது என்கிற ஒரு விஷயமாக கையிலே எடுத்துக்கொண்டோமேயானால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்தல் அவசியம் என்பதை அறிதல், அறிந்து தெளிதல், தெளிந்த பின் அதன் வழி நடத்தல் என்பதுதான் இந்த மண்ணிற்கான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் புறநானூற்றை பேரிலக்கியம் என்கிற வகைக்குள் நம்மால் அடக்க முடியும். இந்த மண்ணை சார்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த மண்ணிற்கான மன்னர்களுடைய வாழ்க்கை தன்மை என்ன, வள்ளல்கள் எத்தன்மை வாய்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மக்களிடம் அவர்களுக்கான அணுகுமுறை எந்த விதத்திலே இருந்தது, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், கல்வியில் சிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த மக்கள் இந்த மன்னர்கள் தங்களுடைய மனம் செல்லக்கூடிய வழிகளை ஒட்டி எந்தெந்த விதங்களிலெல்லாம் பிறரை அணுகினார்கள், போர் எந்த காரணத்தினால் ஏற்பட்டது, போருக்கான விளைவுகள் என்ன, அதன் பின்னால் எழுந்து நின்ற விஷயங்கள் என்ன, போர் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன, மக்களுடைய வாழ்க்கை முறை அதை ஒட்டு எப்படி மாறியது, வள்ளல்களினுடைய தன்மையும் வள்ளல்களை நாடி சென்று அவர்களை பாடி பரிசில்கள் பெற்ற புலவர்களுடைய வாழ்க்கையும், பரிசை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் ஒரு நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும், அந்த நாட்டை சார்ந்த மன்னனுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த மன்னன் காட்டக்கூடிய வழிகளை ஒட்டி மக்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலே அமைதல் வேண்டும், வழிகாட்டக்கூடிய மன்னன் தன்னுடைய கடமையிலே தவறினால் அந்த மன்னனை எந்த விதத்திலே திருத்துதல் வேண்டும், வாழ்க்கையை அறிதல் இந்த விதம் என்று சொன்னால் வறுமையும் வளமையும் மிக்க வாழ்க்கை, இன்பமும் துன்பமும் சேர்ந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே அன்பு, அறிவு, அறம், அருள் ஆகியவை சிறந்து நின்றால் இதுதான் வாழ்க்கை என்கிற விஷயங்களை உள்ளத்திலே இருத்தி கடமையோடும் கல்வி தரத்தோடும் அறிதலோடும் புரிதலோடும் அறிவு சார்ந்த விஷயங்களை உள்வாங்குதல் என்கிற விதத்திலெல்லாம் மக்கள் தங்கள் வாழ்க்கையை அணுகிச் சென்றால் இந்த மண்ணிலே ஆகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை பதிவு செய்த பேரிலக்கியம் புறநானூறு. இப்படி நமது மக்கள் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்த இந்த இலக்கியத்தை எந்த விதத்திலெல்லாம் அணுகி பார்க்க முடியும் என்கிற ஒரு பரந்துபட்ட பார்வையை வைத்தால் புறநானூறு வாழ்க்கையில் உயிர்கள் தோன்றியதிலிருந்து அந்த உயிர்கள் இந்த மண்ணை விட்டு அகன்று செல்லும் வரை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே பதிவு செய்திருக்கிறது. ஒரு சிறு உதாரணங்களின் மூலம் இந்த பார்வையை உங்கள் முன் வைக்க இயலும். உயிர்களுக்கான தலைவனாக இறைவன் என்கிற ஒரு விஷயத்தை புறநானூறு பதிவு செய்திருக்கிறது. புறநானூற்று காலகட்டத்திலே சைவம் சார்ந்த விஷயங்கள், வைணவம் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கின்றன என்பதற்கான சான்றுகளும் அந்த பாடல்களிலே இருக்கின்றன. உலகத்தில் தோன்றிய உயிர்களை காத்து நிற்கக்கூடியவனாக இறைவன் என்கிற பொது தன்மை அறியப்பட்டிருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்டவன்? உயிர்களை காக்கக்கூடிய தலைவனாக அவன் அறியப்படுகிறான். எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய என்கிற வரி பாரதம் பாடிய பெருஞ்சித்திரனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்கிற புலவருடைய வரிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைவம் சார்ந்த விஷயமாக வரக்கூடிய அந்த பாடலும் மாநிலம் சேவடியாக தூ நீர் வளை நல் பவம் உடுக்கையாக என்று வைணவம் சார்ந்த ஒரு பாடலையும் தந்த அந்த புலவர் நற்றிணையின் முதல் பாடலாக இந்த பாடலை தந்து உயிர்கள் அனைத்தும் சமம், அந்த உயிர்களை காக்கக்கூடிய தலைவனாக இறைவன் என்று அறியப்படக்கூடியவன் இருக்கிறான் என்று உலகம் தோன்றுகிறது. தோன்றிய உலகத்திலே உயிர்கள் இருக்கின்றன. அந்த உயிர்களிலே ஆண் பெண் என்ற 2 பிரிவுகள் உண்டு என்பதை புறநானூற்று பாடல்கள் பதிவு செய்கின்றன.
இப்படி ஆண் பெண் என்று அறியப்படக்கூடிய உயிர்களின் இந்த பிரிவிலே ஒரு பாடல் ஒரு பெண் புலவர் பாடிய பாடலாக வரும். அந்த பாடலின் அற்புதத்தை பாருங்கள். ஒரு தலைவனை நேசிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த தலைவன் தனது நாட்டை சார்ந்தவனாக இருக்கலாம், தனது நாட்டை சாராதவனாக இருக்கலாம். அவனுடைய வெற்றி என்று அறியப்பட்டது வெற்றி என்று ஒரு சாராரும், வெற்றி அல்ல என்று ஒரு சாராரும் கூறுகின்றார்கள். அப்படி கூறக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி என்கிற பக்குவப்பட்ட மனத்தன்மையுடன் அந்த பெண் அந்த விஷயத்தை பார்த்து, நான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய வெற்றி வெற்றிதான் என்கிற விதத்திலே என்னால் உணர முடிகிறது என்கிற கருத்தை ஒரு அற்புதமான பாடலின் மூலம் அந்த பெண் பதிவு செய்வாள். என்னைக்கு ஊர் இது அண்மையானும், என்னைக்கு நாடு இது அண்மையானும், ஆடு ஆடு என்பர் ஒரு சாரோரே, ஆடு அன்று என்பர் ஒரு சாரோரே, நல்ல பல்லோர் இரு நன்மொழியும் சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்மில் முழா அறை போந்தை பொருந்தி நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே என்கிறது அந்த பாடல். இந்த பாடலின் பொருள், இந்த ஊர் இந்த நாடு எனது தலைவனுடையது அல்ல என்ற இரண்டு கருத்துக்கள் வருகின்றன. என் தலைவன் பெற்ற வெற்றியை வெற்றி வெற்றி அல்ல என்று இரண்டு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இதை பற்றி நான் வருந்தவில்லை, இவற்றை நல்ல விதமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் கால்களிலே இருக்கக்கூடிய சிலம்பு ஒலிக்க ஓடி என் இல்லத்தின் பின்னின்று ஆடுகளத்திலே என் தலைவன் பெறக்கூடிய வெற்றியை நான் கண்டு களிப்பேன் என்று சொல்லி, தான் நேசிக்கக்கூடிய ஒருவனுடைய வெற்றியை அல்லது தோல்வியை, அவனை பற்றிய அவனுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் ஒரே விதத்திலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பதிவு செய்த அந்த அற்புதமான பெண் புலவர் பெருங்கோழி நாய்க்கண் மகள் நக்கண்ணையார் என்பது அவருடைய பெயர். 2000 ஆண்டுகளுக்கு முன்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது வரலாறு எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் வரலாற்றின் பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல், அந்த காலகட்டத்திலே பெண்கள் எத்தன்மை வாய்ந்த பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அறிவில் சிறந்தவர்களாக, தமக்கு வேண்டிய விஷயங்களை தாமாகவே அணுகி அடையக்கூடிய தன்மை மிக்கவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் மிக தெளிவான விதத்திலே பதிவு செய்கிறது. உலகத்தை படைத்த கடவுள் ஆண் பெண் என்ற 2 விதமான பிரிவுகளை உருவாக்கி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றிணைந்து அன்பு சார்ந்த வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்பது இந்த பாடலின் அடிப்படை சாரம் என்று எடுத்துக்கொண்டோமே. ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன? இணைந்து விட்ட ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்க்கையிலே அடையக்கூடிய விஷயங்கள் எவை என்கிற அடுத்த கேள்வியாக புறநானூற்றின் பதிவுகளை கொண்டு சென்றால், ஒரு அற்புதமான பாடலை ஒரு புலவன் என்கிற தன்மையில் இருந்து, ஆனால் ஒரு மன்னனாக மக்களின் வாழ்க்கையை உணர்ந்துவிட்ட ஒரு அரசன் பதிவு செய்கிறான் மிகச்சிறந்த விதத்திலே. பாண்டியன் அறிவுடை நம்பி என்பது அவனுடைய பெயர். அவனுடைய பாடலை பாருங்கள். மனிதர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம், மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை சேர்க்கலாம், பலரை அழைத்து தங்கள் செல்வ செழிப்புக்கு ஏற்ற மாதிரி விருந்து வழங்கி அவர்களோடு தங்கள் வாழ்க்கையை கழிக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மிகச்சிறந்த வாழ்க்கையை அடைந்து விட்டதாக எடுத்துக்கொள்ளுதல் இயலாது. அந்த வாழ்க்கையிலே அடிப்படையான இன்பம் என்பது என்னவென்றால், ஒரு சிறு குழந்தையை அடைந்து அந்த குழந்தை தரக்கூடிய இன்பத்தை அடைந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையின் அத்தியாவசியமான பகுதி என்பதாக மிக செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மன்னன் அறிவுடை நம்பி தனது பாடலாக இந்த பாடலை தருவான். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும், உடைபெறும் செல்வரே ஆயினும் இடைபட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்கொரு மக்களை இல்லோர்க்கு
பயக்குறைவில்லை தாம் வாழும் நாளே என்பது அந்த பாடல். எத்தனை செல்வங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் உன்னதம் என்று நீங்கள் பல விஷயங்களை நினைக்கலாம். ஆனால் பலரை அழைத்து விருந்து வழங்கி கழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சிறு குழந்தை, ஒன்றுமே அறியாத ஒரு சிறு குழந்தை விருந்து நடக்கக்கூடிய அந்த பகுதியிலே வந்து விருந்தினர்களுடைய இலையிலே இருக்கக்கூடிய உணவை எடுத்து தொட்டு வீசி துழன்று தன்னுடைய மேனியிலே அந்த உணவையெல்லாம் பூசிக்கொண்டாலும் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்களுக்கு அது குறையாக தெரியாது. குழந்தையின் அருமை அற்புதம் என்ற விதத்திலே அது பார்க்கப்படும். அது தரக்கூடிய இன்பம் ஆகச்சிறந்த இன்பம் என்பதை ஒரு மன்னன் தனது பாடலாக பதிவு செய்கிறான். இதன் சிறப்பு, மன்னன் மக்களுடைய மனநிலையிலே வறுமை வளமை என்கிற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளிவிட்டு ஒரு சமத்துவமான மனநிலையிலே இருந்து தனது வாழ்க்கையை பார்த்திருக்கிறான், மக்களை பார்த்திருக்கிறான். வாழ்க்கையை வாழ்தல் எந்த விதத்திலே சிறப்பு என்பதை பார்த்திருக்கிறான் என்பதை இந்த பாடலின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதன் வழி புறநானூறு உலக உயிர்கள் தோன்றுகின்றன. தோன்றிய உயிர்கள் 2 என்று எடுத்துக்கொண்டால் இருவரும் இணைந்து குழந்தை செல்வங்களை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்பதாக அந்த மன்னனின் பாடல் மூலமாக புறநானூறு உங்களுக்கு காட்டும். சரி, அழகிய குழந்தையை பெற்றாயிற்று, செல்வம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, இதுதான் உலக மக்களின் பொதுவான வாழ்க்கை தன்மையா என்கிற அடுத்த கேள்வியை வைத்தால், பிறக்கக்கூடிய உயிர்கள் எப்படிப்பட்ட உயிர்களாக பிறக்கும் என்பதை அடுத்த ஒரு பாடல் சொல்லும். அந்த பாடல், சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குரலும் ஊமும் செவிடும் மாவும் மருளும் உளப்பட வாழ்நர்க்கு என்பேரச்சம் என்றிவை எல்லாம் ஊதியம் அல்லது பேதமை அல்லது ஊதியம் இல்லன முன்னம் அறிந்தோர் கூறினர். அதனால் அன்பும் மரணும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் நின் செல்வம் ஆற்றாமை நிற் போற்றாமையே என்கிற ஒரு பாடலை ஒரு புலவர் தருகிறார். மனிதர்களாக பிறக்கக்கூடியவர்கள் அனைவருமே அத்தனை விதத்திலும் நிறைவு பெற்றவர்களாக பிறத்தல் இல்லை. மனிதர்களிலே குருடர்களாக, வாய் பேச முடியாதவர்களாக, கேட்கும் சக்தி இல்லாதவர்களாக, உடம்பிலே பல குறைகள் இருக்கக்கூடியவர்களாக மனித பிறவிகள் தோன்றுகின்றன. இப்படி தோன்றக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மன்னனாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால், மக்களினுடைய வறுமையை போக்குதல், அவர்களுடைய துன்பத்தை அகற்றுதல், அந்த துன்பத்தை அகற்றுதலின் மூலமாக வாழ்க்கையை திறம்பட வாழக்கூடிய வழிமுறைகளை மக்களுக்காக ஒரு மன்னனாக நீ எடுத்து செய்தல் வேண்டும். அப்படி செய்ய தவறினால் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு ஒரு பொருள் இல்லை என்பதாக ஒரு புலவன் மன்னனுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியுமா என்ற கேள்விகள் இந்த காலகட்டத்திலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்க, அந்த காலத்திலேயே மன்னனுக்கு எதிராக குரலை எழுப்பி நியாயத்தை சொல்ல முடியும் என்பதை பதிவு செய்தவர்கள் தமிழ் சார்ந்த அற்புதமான புலவர்கள். இந்த பாடலின் மூலம் மக்களுக்கு ஒரு மன்னன் எந்தெந்த விதத்திலே கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை அற்புதமாக பதிவு செய்திருப்பார் முதுகண்ணன் சாத்தனார் என்கிற புலவர். சோழன் நலங்கிள்ளி என்கிற மன்னனுக்கு அவர் அறிவுறுத்திய இந்த பாடல் மனிதர்களுக்கு, மன்னர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதை அறிவுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் வந்து நிற்கிறது. சரி, மன்னனால் மக்களுக்கு வாரி வழங்க முடிந்தது என்றால் வாழ்க்கையை மக்கள் எப்படித்தான் எடுத்து சென்றார்கள் என்பதை புறநானூறு வேறு ஒரு பாடல் மூலமாக காட்டுகிறது. இந்த பாடல் அனைவருமே உள்ளத்திலே இருத்தி வைத்து நாள்தோறும் நினைக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல். பெருஞ்சித்திரனார் என்கிற ஒரு புலவர் வாழ்க்கையிலே வறுமை என்பதின் உச்சத்தை கண்டுவிட்ட புலவர். நமது வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டிய விஷயம், நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இதுதான் என்ற ஒரு வரம்பு இருக்குமே. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் அந்த வரம்புகளை எல்லாம் தாண்டி தேவைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன என்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு புலவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை உள்ளத்திலே வைத்து அதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுதல் வேண்டும். நரை விழுந்துவிட்ட முடிக்கு காரணம் வறுமையால் பாதிக்கப்பட்டு மனநிலையில் மரணத்தை நாடக்கூடிய தாய். குழி விழுந்த கண்களோடு கைகளையும் கால்களையும் சுற்றி நிற்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய எந்தவிதமான யோசனையும் இல்லாமல் வாழுகின்ற தனது வாழ்க்கை எந்த தன்மையான வாழ்க்கை என்பது என்கிற சிந்தனையும் இல்லாமல் தன்னையே மறந்து வறுமையிலே தோண்டு நிற்கக்கூடிய மனைவி, ஒருவேளை உணவு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது என்கிற அந்த நிலையிலே இருந்த அந்த குடும்பம், குப்பை கூளங்களிலே முளைத்து நிற்கக்கூடிய கீரையை கொய்து கொண்டு வந்து அந்த கீரையை சுடு நீரிலே போட்டு அந்த நீரிலே சுவைக்காக உப்பை சேர்க்க வேண்டும் என்கிற நிலைமையில் வீட்டிலே உப்பு கூட இல்லாத வறுமையை கடைபிடித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவன் வள்ளல் ஒருவனை சென்று பார்ப்பான். அந்த வள்ளலிடம் சொல்வான், இதுதான் என்னுடைய நிலைமை. இந்த நிலைமையை ஒரு பாடலாக அவன் சொல்லும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய 4 வரிகளை சொல்கிறேன் பாருங்கள். குப்பை கீரை கொய்கண் அகைத்த முற்றா இளம் தளிர் கொய்து கொண்டு உப்பின்றி நீரை உலையாக ஏற்றி மோரின்றி அவள் பதம் மறந்த என்கிற 4 வரிகள் அந்த வரிகள். இதன் அர்த்தம், குப்பையிலே இருக்கக்கூடிய கீரையை கொய்து நீரை உலையிலே ஏற்றி அதிலே அந்த கீரையை போட்டு சுவை சேர்ப்பதற்கு உப்பு கூட இல்லாத வறுமையான நிலையிலே வாழ்கிறேன். சிறிது மோரை சேர்த்து அதை உண்டு பார்க்கலாம் என்றால் வீட்டில் மோருக்கான வசதியும் இல்லை. இந்த நிலையிலே இருக்கிறேன், எனது வாழ்க்கையை நீ சரி செய்ய வேண்டும் என்று வள்ளல் ஒருவனிடம் சென்று கேட்பான். கேட்டவன் பெருஞ்சித்திரனார் என்கிற அற்புதமான புலவன், கேட்கப்பட்டவன் குமணன் என்கிற வள்ளல். அந்த வள்ளல் இந்த புலவனின் தமிழாற்றலையும் தமிழ் மாண்பையும் கருத்திலே கொண்டு வாரி வழங்குவான் செல்வத்தை. அளவிலாத செல்வத்தோடு வீட்டிற்கு வந்தவன் அந்த செல்வங்களை எல்லாம் தனது மனைவியின் எதிரிலே வைத்துவிட்டு மனைவியிடம் சொல்வான், அளவற்ற செல்வங்களை குமணன் வழங்கினான், அதோடு நிறுத்திவிட்டு இந்த செல்வங்களை எல்லாம் உனது வாழ்க்கை முழுக்க உனக்கு பயன்படும் என்று எடுத்து வைத்துக் கொள்ளாதே. இவர்களுக்குத்தான் வழங்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு தேவையில்லை. நீ விரும்பக்கூடியவர்களுக்கு வழங்கு. தேவை என்ற பொழுது உன் வாழ்க்கையிலே உனக்கு உதவி செய்தார்களே, அவர்களை தேடி சென்று இந்த செல்வங்களை வழங்கு. எனது அனுமதி வேண்டும் என்று நீ காத்திருக்க தேவையில்லை. மீண்டும் வழங்குவதற்கு குமணன் இருக்கிறான் என்று சொன்ன அற்புதமான மனநிலைக்கு சொந்தக்காரன் பெருஞ்சித்திரனார் என்கிற அந்த புலவன். நின் நயந்து உரை நிற்கும், நீ நயந்து உரை நிற்கும், பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்றும் எண்ணாது எல்லோர்க்கும் கொடுமதி நீயும் மனைக்கிழவோயே படந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்று சொல்லி உலகத்திலேயே தனக்கென சேர்த்து வைக்காமல் பிறர்க்கு வழங்க வேண்டும், அதுவும் கடுமையான வறுமையான நிலையிலே இருந்த போதிலும் என்பதை பதிவு செய்த அற்புதமான ஒரு புலவனினுடைய தமிழ் சிந்தனை, தமிழ் வாழ்க்கை, தமிழ் பண்பாடு இந்த மண்ணை சார்ந்தது. அதை பதிவு செய்த அற்புதமான படைப்பு பெருஞ்சித்திரனாரின் இந்த பாடல். இந்த பாடல் காட்டக்கூடிய விஷயம் இந்த மண்ணிற்கானது. வாழ்க்கையை அறச்சிந்தனை மிக்க வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை தொல்காப்பியம் பதிவு செய்தது. எப்படிப்பட்ட மனிதர்களாக வேண்டுமானாலும் இந்த மண்ணிலே பிறந்து விடலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டுமானாலும் நீங்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மண்ணிலே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வாழ்ந்த விதம் பதிவு செய்யும் என்பதை அழகான பாடலால் தொல்காப்பியம் தந்தது. காமம் சார்ந்த கடைங்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பலனே என்று பதிவு செய்து, அறச்சிந்தனை மிக்க வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்றால்
அறச்சிந்தனை மிக்க வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை உட்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கான பதிவை ஏற்றுச் செல்லும், வைத்துச் செல்லும் என்கிற பாடலை தந்த தொல்காப்பியருடைய அற்புதமான வழிகளின் மூலமாக வந்தவை இந்த மண்ணிற்கான கலாச்சாரங்கள். தோன்றுவது ஆண் பெண் என்ற 2 பிரிவு, குழந்தைகளுடன் கூடிய வாழ்க்கை, பிறக்கின்ற மனிதர்களினுடைய உடல் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய குறைவுகள் அனைத்தையுமே தாண்டி அவர்களுக்கான நல்ல வாழ்க்கைக்கான, மானுடத்திற்கான சிறந்த சேவையாக மன்னனுடைய செயற்பாடுகள், இவற்றை கடந்து வறுமையான ஒரு நிலையிலே இருந்தாலும் அந்த வறுமை தன்னை தாண்டியதாக இருக்க வேண்டும், வறுமையை வெற்றி கொண்ட சிந்தனை மிக்கவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்தவர்கள் புறநானூற்று காலத்தின் அற்புதமான புலவர்கள். அந்த புலவர்களின் பாடல்கள் அவற்றோடு நின்று விடுவதில்லை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுகை உலகேற்றியான் என்று வள்ளுவன் பதிவு செய்தான். எந்த மண்ணிலே, எந்த இடத்திலே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கழிப்பதற்கு மற்றவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வருகிறதோ, இறந்துதான் தனது வாழ்க்கையை ஒருவன் நடத்த வேண்டும் என்கிற நிலைமை ஏற்படுகிறதோ, அப்படி ஒரு நிலைமை வருமானால் இந்த உலகத்தை படைத்த கடவுளே நீ ஒழிந்து போ என்று சொல்லி கடவுளுக்கே சாபம் விட்டவன் அற்புதமான இந்த மண்ணின் படைப்பாளி வள்ளுவன். உலகம் எப்படி வேண்டுமானாலும் இயக்கத்தை நடத்தி செல்லும், இந்த உலகத்தில் தோன்றிய மனிதர்களுக்கான வாழ்க்கை இப்படித்தான் என்கிற ஒரு வரம்பிற்குள் அறுதியிட்டு செல்லுதல் இயலாது. அதனால் ஒரு புலவன் சொன்னான், ஒருவனை நாடி சென்று வேண்டி அவன் மூலமாக பொருளை பெற்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. தென்னீர் பரப்பின் இமிழ்துரை பெடுங்கடல் உண்ணா ராகவ நீர்வேட்டோரே. ஆவும் மாவும் சென்றுணக் கலக்கி சேரோடு பற்ற சிறுமை தாயினும் உண்ணீர் மருங்கின் அதற்பலவாகும். புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளிச் சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பின் வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே என்று வல்வில் ஓரியை ஒரு புலவன் பாராட்டுகிறான். ஒரு மனிதரை நாடி சென்று எனக்கு செல்வத்தை தா என்று கேட்டு வாழ்க்கையை நடத்துதல் இழிவான காரியம் என்று கொண்டால், அதனை காட்டிலும் இழிவான ஒன்று உண்டு, நாடி வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று மறுதளித்து பேசுதல். நாடி வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்வதை காட்டிலும் தனக்கு வழங்கக்கூடிய ஒருவரிடம் வேண்டாம் என்று மறுத்தல் ஆகச் சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. கடல் நீரை நாடி சென்று தாகம் தீர்க்கக்கூடியவர்கள் இல்லை. கால்நடைகளும் விலங்குகளும் ஓடி சென்று ஒரு சிறு நீர்த்தேக்கத்திலே இருக்கக்கூடிய நீரை கலக்கி வைத்தாலும் குடிப்பதற்கு ஏற்ற நீராக இருக்குமேயானால் அந்த நீரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் மானுடத்திற்கானது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே கொடுத்தலையும் வேண்டாம் என்று மறுத்தலையும் கொண்டதான இந்த உலகத்தின் வாழ்க்கையை நீ உணர்தல் வேண்டும். உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வறியவர்களுக்கு நீ வழங்க வேண்டும் என்பதாக பதிவு செய்த அந்த புலவன் அந்த வள்ளலை ஆகச் சிறந்த விதத்திலே புகழ்ந்து ஏற்றுவான். ஒருவன் கொடுக்கிறான், மறுவன் பெற்றுக்கொள்கிறான். கொடுத்தலும் பெறுதலும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நீங்கள் கொண்டீர்களே, ஆனால் பெற்ற செல்வத்தை வைத்து வாழ்க்கையை நடத்துதலும் பெற்ற செல்வத்திற்கான நன்றி அறிதல் உள்ளவர்களாக நீங்கள் இருத்தலும் ஆகச் சிறந்த விஷயமாக தமிழ் கலாச்சாரமாக இந்த மண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புலவன் சொல்வான், இருக்கக்கூடிய குணங்களிலேயே ஒருவன் நமக்கு செய்த நன்றியை நினைத்து பார்த்தல் ஆகச் சிறந்த குணமாக கருதப்படுகிறது. நன்றியை மறத்தல் என்பது எந்த பெரிய விஷயங்களுக்கும் இணையான ஒரு விஷயமாக எடுத்து செல்லுதல் இயலாது. ஏனென்றால் நன்றி கொன்றல் பாவங்களில் தலையாய பாவமாக அந்த புலவனால் பதிவு செய்யப்படுகிறது. பாருங்கள் இந்த பாடலை. ஆண்முலை அறுத்த அரளியில்லோர்க்கும் மானிழை மகளிர் கருசிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், இப்படிப்பட்ட ஒரு வரிகளை சொல்லி மடி நிறைய பால் இருக்கக்கூடிய பசுவின் மடியை அறுத்து எறியக்கூடிய கொடூர பாதகத்தை செய்தவருக்கும்,
நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கருவை சிதைக்கக்கூடிய கொலைபாதக செயலை செய்தவனுக்கும், அறிவில் சிறந்தவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்களின் அழிவிற்கு காரணமானவர்களுக்கும், இவர்களுக்கு எல்லாம் தப்பி செல்லக்கூடிய வழி இருக்கிறது. இயற்கை என்பதும் இறை என்பதும் இருக்கும் என்றால் இந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு தப்பி செல்லக்கூடிய வழியை அது தருகிறது. ஆனால் நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உய்தி இல் என அறம்பாடின்றே என்பது அந்த பாடல். நிலமே இரண்டாக பிளந்து நமக்கு உதவி செய்வதாக இருந்தாலும், நிலம் தலைகீழாக மாறி ஒருவனுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும், ஒருவன் செய்த நன்றியை ஒருவனால் மறக்க முடியும் என்றால் அவன் உய்வதற்கான வழி இந்த உலகத்தில் எந்த காலகட்டத்திலும் இல்லை என்பதாக பதிவு செய்த அற்புதமான பாடல் அந்த பாடல். இப்படி வாழ்க்கையை வாழ்தல், பிறத்தல், வாழ்க்கையை வாழ்தல், குழந்தை செல்வங்களுடனான வாழ்க்கையை அனுபவித்தல் மன்னனினுடைய கடமை. காய் நெல்லறுத்து கவளம் கொளினே மா நிறைவு இல்லதும் நாட்பல ஆகும். 100 சரு வாயினும் தமித்துப்பு குணினே வாய் புகுவதனினும் கால் பெருது கெடுக்கும். அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடி ஆத்து நாடு பல நன்றும் என்ற அந்த பாடல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன் கொண்டு செல்ல வேண்டும், வரி விதித்தல் என்பது என்ன, மக்களுடைய சுமைகளை அவன் எப்படி எடுத்து வைக்க வேண்டும், குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை, உணவை கவளமாக ஒரு யானைக்கு கொடுத்தால் பல நாட்களுக்கு அது வரும். யானை தானாகவே ஒரு நிலத்திலே சென்று உணவை உண்ணுமே, ஆனால் வாயின் உள்ளே நுழைவதை காட்டிலும் காலால் அழிந்துபடுவதே அதிகம். அதை போல அறிவுமிக்க ஒரு மன்னன் மக்களின் மீதான எண்ணங்களை சரிவர செலுத்துவானே, ஆனால் அந்த வாழ்க்கை மக்களுக்கான வாழ்க்கையாக, அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக அமையும் என்பதாக பதிவு செய்து மன்னனுக்கு அறிவுறுத்தியவர்கள் மக்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்று பாடலிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரப்பட்டதென்றால், உமைக்கு நாதர்க்கும் ஓங்கு புல் ஊர்திக்கும், இமைப்பில் நாட்டமோர் எட்டுடையானுக்கும், சமைத்த தோல்வலி தாங்குவராயினும் அமைச்சர் சொல்வழி ஆற்றுதல் ஆற்றலே என்கிற பாடலை தந்தான் 12ஆம் நூற்றாண்டிலே வந்த கம்பன். ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் 3 விதமான கடவுள்களாக அறியப்பட்ட கடவுள்களுக்கு இணையானவனாக கூட இருக்கட்டும், அறிவில் சிறந்தவன் அமைச்சர் பதவியிலே இருந்து இதுதான் மன்னன் செலுத்த வேண்டிய வழி, செல்ல வேண்டிய வழி என்ற அறிவுரையை தருவானே, ஆனால் அந்த அறிவுரையை உள்ளத்திலே வாங்கி அதன்படி தனது வாழ்க்கையையும் நாட்டிற்கான வாழ்க்கையையும் ஒரு மன்னனால் கொண்டு செல்ல முடியும் என்றால் அந்த நாடு சிறக்கும், அந்த நாட்டினுடைய சுபிட்சம் பெரிய விதத்திலே வளர்ந்து நிற்கும் என்பதாக அந்த பாடல் அற்புதமான பாடலாக மாறி நின்று தமிழகத்தினுடைய மேன்மையை பதிவு செய்த பாடலாக மாறுகிறது. வாழ்க்கையை இப்படியெல்லாம் வாழ்ந்து மக்களும் மன்னனுமான வாழ்க்கையாக சென்றால் 80 வயதிலே இருக்கக்கூடிய ஒரு முதியவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். சிறு பிராயத்திலே மணலிலே உருவங்களை செய்து அந்த மணல் உருவங்கள் தரக்கூடிய இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம். சிறு வாழ்க்கையிலே நீர்நிலைகளிலே ஓடி சென்று குதித்து விளையாடி இருக்கிறோம். பெண்களோடு கைகோர்த்து விளையாடி இருக்கிறோம். ஆற்றின் ஓரத்திலே இருக்கக்கூடிய மரத்திலே ஏறி அந்த மரத்திலிருந்து ஆற்றிலே குதித்து தண்ணீரின் உள்ளே சென்று மண்ணை எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டி வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறோம். வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக சென்று இளம் பிராயம், நடுத்தர பிராயம், வயோதிக பிராயம் என்று கடந்து வந்து இந்த காலகட்டத்திலே 4 வார்த்தைகளை ஒழுங்காக பேச முடியாமல், 4 விஷயங்களை செய்ய முடியாமல், வயோதிக தன்மையுடன் குளறுகின்ற வாயோடு கையிலே தடி ஊன்றி வாழக்கூடிய வாழ்க்கை நோய் சார்ந்த வாழ்க்கையாக மாறி நிற்கிறதே. இந்த வாழ்க்கையை எப்படித்தான் எதிர்கொள்வது? பழைய நினைவுகளின் சாராம்சத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டி இருக்கிறது என்று இனி நினைந்து இரக்கம் ஆகின்று என்ற ஒரு பாடலாக தொடித்தலை விழுத்தண்டினார் என்ற ஒரு புலவர் தருவார். குழந்தையாக பிறந்து வயோதிக வாழ்க்கையை அடைந்து பல்சாந்தீரே பல்சாந்தீரே என்ற பாடலை தந்து நல்ல காரியங்களை செய்வதுதான் வாழ்க்கையில் முதிர்ச்சியை அடைந்தவர்களுக்கான அடிப்படை விஷயம்.
நல்ல காரியங்களை செய்ய முடியவில்லை என்றால் தீய காரியங்களை செய்யாமல் இருத்தலே சாலச் சிறந்தது, அதுவே எல்லோரும் விரும்பத்தக்க வாழ்க்கை என்று சொன்ன அற்புதமான பாடலை தந்தது புறநானூறு. இவற்றின் உச்சமாக ஒரு புலவன் எழுந்து நின்று சொன்னான், உலகத்தில் தோன்றிய மக்கள் அனைவருமே என்னை சார்ந்தவர்கள், இந்த உலகமே எனக்கானது, அனைவரும் என்னை சார்ந்தவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வாசகம் உலகத்து நாடுகளின் வாசகங்களாக மாறி நிற்கக்கூடிய தன்மையை தமிழ் உருவாக்கி இருக்கிறது. உலகத்தின் பேரிலக்கியமாக புறநானூற்றை கொள்ளுதல் வேண்டும். நமது வாழ்க்கையை, நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்களுடைய கலாச்சார பின்புலத்தை, பண்பாட்டை, மேன்மையை எடுத்து தரக்கூடிய அற்புதமான பதிவுகளாக புறநானூற்றை கொண்டு செல்ல வேண்டும். புறநானூற்று பாடல்கள் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு 3000 ஆண்டுகால ஒரு பரந்த வெளியிலே ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். நல்ல வாழ்க்கை வாழ்தல் தான் மானுடம் சிறக்கத்தக்க வழி என்பதை பதிவு செய்த ஒப்பற்ற படைப்பு கருவூலமாக நீங்கள் புறநானூற்றை கொள்ளலாம். புறநானூற்றிலே இருக்கக்கூடிய பாடல்களை உணர்தல், புறநானூற்று சாராம்சங்களை வளர்கின்ற இந்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தல், அவர்கள் அறிய தருதல் இந்த மண்ணிற்கான இன்றியமையாத விஷயமாக நாம் கொள்ளுதல் வேண்டும். இந்த விஷயங்களை எடுத்து செல்லக்கூடிய உள்ளம் நமக்கு அமைவதான வாழ்க்கையாக நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தியிருக்கிற நீதியரசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.